திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பழைய ஓய்வூதிய முறை உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். விளம்பர மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் இன்னல்களுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த பணியாளர்கள் பெரும்பகுதியில பதவி உயர்வே வழங்கப்படுவதில்லை. அவங்களுக்கு நம்ம போராட்டம் பண்ணணும், அழைத்து பேசுறோம், பதவி உயர்வு வழங்குறோம்னு சொல்லி ஒரு பேனலுக்கு பெயர் எடுக்கிறாங்களே தவிர 4 ஆண்டு காலமாக நிறைய துறைகளில் பதவி உயர்வு வழங்கப்படுவதில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சிமடம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் பள்ளிக்கு அடிப்படை வசதி கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உயர்நிலைப் பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் போதுமான மேஜை மற்றும் நாற்காலிகள் இல்லாததால் மாணவர்கள் தரையில் அமர வைக்கப்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். பள்ளிக்கூடத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த நிலையில் விளையாட்டு பயிற்சிகளுக்கான உடற்கல்வி ஆசிரியர் இல்லாததால் திறனை வளர்த்து கொள்ள முடியவில்லை என வேதனையை வெளிப்படுத்தினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளே முன்வந்து முறையிடும் அளவுக்கு பள்ளி கல்வித்துறை மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கடன் தவணையை கட்டத் தவறிய நபரை தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநாடு சுந்தரபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனியார் நிதி நிறுவனம் மூலம் தவணைக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்றை வாங்கியுள்ளார். இந்நிலையில் அறுவை சிகிச்சை செய்ததன் காரணமாக 2 மாதங்களாக அவர் தவணை தொகையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அவரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் தனியார் நிதி நிறுவனங்களின் அராஜகம் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர் என்னென்னா இந்த 1 மாதம் டிவாது கட்டி ஆகணும், என்னை பிடிச்சி ரொம்ப பயங்கரமாக ஏசினார். அப்போ அவங்க இப்போதைக்கு நீங்கள் ஆட்சியில் வந்திருக்கீங்க, எனக்கு யாருன்னே தெரில, உங்கள்கிட்ட ஐடி கார்டும் இல்லை, அதனால் இப்போதைக்கு இன்றைக்கி என்னால் கட்ட முடியாது, நான் உங்களுக்கு அடுத்த மாதம் மொத்தமாக டிவும் கட்டி முடிச்சிருந்தேன், ஒரு பாய்க்கெல்லாம் கட்டி முடிச்சிருந்தேன்னு சொன்னேன். அதில் என்ன ரொம்ப கட்டப்படுத்த தகாத ரொம்ப பேசினார், ரொம்ப சாதி ரீதியாக ரொம்ப பேசினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள மேட்டுச்சாலை பகுதியில் சேதமடைந்து விழும் நிலையில் மின்கம்பத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த மின்கம்பம் சிமெண்ட் காரைகள் உதிர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும்படி காணப்படுகிறது. பிரதான சாலை ஓரம் அமைந்துள்ள இந்த மின்கம்பத்தை அகற்ற கோரி பலமுறை புகாரளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் போராட்டம் நடத்த வேண்டிய சூழலில் மக்கள் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மரம் ரொம்ப 1 வருஷத்துக்கு மேல ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. அதை மாற்ற சொல்லி நிறைய தடவை நாங்கள் சொல்லிட்டோம். இருந்தாலும் இபிலேருந்து எந்த மாற்றமும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதோட பக்கத்தில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னைக்கு உழுவுதோ அப்படிங்கிற பயத்திலே நாங்கள் போக வேண்டியது இருக்கு, வர வேண்டியது இருக்கு.